வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிங்க. தேனிலேருந்து எம்டி ஒரு தட்டியாச்சுங்க தூத்துக்குடிக்கு. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புங்க. உப்பு லோடு ஏற்ற வந்தாச்சுங்க. நேற்று வந்தோம். ஆஃபீஸில் படுத்திருந்தோம். எந்த ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வர ஆஃபீஸ் தாங்க, ஜனதா தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஆகுதுங்க. இப்போதான் வந்து நிக்க வச்சோம். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு லோடு ஏற்றுறங்க. என்ன இது லோடு மேன் யாரும் இல்லையா? லோடு மேன் வந்தாங்கன்னா கரெக்டாக 1 ஹவரில் ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. பார்க்கலாங்க. லோடு ஏற்றும் போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே தாங்க லோடு ஏற்றுறது. நம்ம பாயிண்ட்டுக்கு விட்டாச்சுங்க வண்டியை. நீட்டாக பாய் விரிச்சாச்சு. லோடு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குங்க நம்மளுக்கு. சும்மா கும்முன்னு ஏற்றுறங்க, கம்முன்னு போகிறேங்க. இதுவும் ஒரே அன்லோடிங் பாயிண்ட் தாங்க. அந்த வண்டி கூட ஒரே அன்லோடிங் பாயிண்ட் தாங்க. ரெண்டுமே ஹைதராபாத் தான் போகுது. எங்கேன்னு சொல்லலான்னு பார்த்தோம், மறந்துட்டேன். ஹைதராபாத் தாங்க. எப்பயும் போல ஹைதராபாத் தான். குஜராத் தான் பார்த்தோம். அது ஏதோ ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. அது என்னன்னா அடுத்த வீடு சொல்கிறதில்ல. அதனால தான் குஜராத் ஏற்றல. இல்லைன்னா ஜம்மு நேரம்லாம் குஜராத் ஏற்றி நேரம் கிளம்பி நிற்குவோங்க. போச்சு எல்லாம். லாஸ்ட் வீடியோ பார்க்காத போய் பாருங்க. சரியான சம்பவம் எல்லாம் பண்ணிருந்தாங்க. தெலுங்கானால வந்துங்க ஆர்டிஓவே கிடையாது. ஆர்டிஓ எங்களுக்கு சொல்லிருக்கிறாங்க செக் பண்ணணும் பேப்பர் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வண்டியை மட்டும் மறைச்சிட்டான். அங்கே ஒரு நம்ம டிரைவர் அண்ணா நாம எல்லாம் சண்டை போட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வாங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க, அப்லோடு போட்டுக்கிறான். என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்றது மாதிரி உப்புங்க. கல் உப்பு, தூள் உப்பு, உப்பா ஏற்ற வேண்டித்தாங்க. ஒரு மூட்டை வந்துங்க 25 கிலோ இருக்குங்க. 1 ஹவரில் லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோது 2 மணிக்கு இன்னும் 6 நிமிஷம் இருக்குங்க. ஆக்சுவலி அங்கெல்லாம் உப்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த காத்தடி தெரியுதுங்களே, விண்வெளியில் அங்கெல்லாம் உப்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. வேணா போகும்போது நான் காட்டுறான். பில் வரத்துக்கு லேட் ஆயிருமா, இருட்டில் போனது வேற தெரியாது. பார்க்கலாம். என்ன சால்ட்டோட பிராண்டை பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அன்னபூர்ணாங்க, தூத்துக்குடி ஓடுது. எப்படி கரெக்டாக வந்தாங்க. ஆஃபீஸ் அங்கே இருக்குங்க. கரெக்டாக இதுக்கு இந்த ரோடு இருக்கா, அப்படியே போனால் அந்த ரோடு அந்த காத்தாடி பக்கத்தில் அந்த பக்கம் அப்படியே போனால் இங்கே ஆஃபீஸ் கரெக்டாக இதுக்கு நேராக ஆஃபீஸு. அங்கேயும் உப்பு ஏற்றுற மாதிரிலாம் தெரியுது. பாய் சொல்கிறாங்க உப்புப்பா ஏற்றணித்தாங்க. இங்கே தெரியுதுங்களாங்க உங்களுக்கு உப்போட மேனுஃபேக்சரிங்கு. இங்கே உப்பு இது பண்ணுறாங்க. உப்பை காட்டுறோம் உங்களுக்கு. சும்மா கல் உப்பு சும்மா மின்னுதா, ஃபோனில் தெரிய மாட்டேங்குது, ஆனால் செம்மையாக மின்னுதுங்க. கல்லுப்பு தெரியுதுங்களா? கட்டி மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு உப்பு. நம்ம வண்டி அங்கே லோட் ஆகுதுங்க. இங்கே அந்த உப்போட இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்துட்டேங்க. நான் இங்கே தண்ணியாக இருக்குது, உப்பை காணுமே. இப்படி தண்ணி தான் இருக்குது, ஃபுல்லாக தண்ணிங்க. தண்ணி உப்பாக இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குங்க. செம உப்பு. பாப்பா கடல் தண்ணியோட மோசமாக உப்பு இருக்குது. சரியான உப்புங்க. எதிர்பார்க்கவே இல்லை. பேக் ஏற மாதிரி இருக்கு உப்பு. எப்படி செம உப்பு. ஆனால் இங்கே பாருங்க, ஏதோ தண்ணி இங்கேருந்து இங்கே பாயுது. எத்தனை நாள் இருக்கணும் என்ன எதுவும் தெரியலங்க. யாரும் இருந்தால் கூட கேட்டுக்கலாம். இது பார்த்தா அனாதையாக இருக்குது, யாருமே காணுங்க. மேபி இங்கே போர் போட்டாவே உப்பு தண்ணி தான் வருமா என்னவோ, என்ன இருக்கும். ஃபுல்லுமேங்க அங்கே வரைக்குமே அங்கே அந்த தார்பையில் போட்டு வச்சுக்கிறாங்களே, அது எல்லாமே உப்பு தாங்க. நம்ம இதுக்கு இங்கே இருக்கு இல்லைங்க, இதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் தான் லோடு ஏற்றுறோம் நம்ம.
தரம் தர. ஆனால் சரியான உப்பு கசக்கிற மாதிரியே இருக்குது. உப்பு பார்த்தீங்கன்னாங்க பேக்காய் ஒன்றுமே இருக்குது. இது பேக்கிங் மிஷின் நினைக்கிறான். எல்லாம் அன்னப்பூர்ணம் உப்பு தாங்க. சூப்பரா ஃபாஸ்ட் லோடிங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:45ங்க. அந்த மாதிரி 1 ஹவரில் ஏற்றிடுவான்னு தான் நினைக்கிறோம். பார்க்கலாம். ஆல்ரெடி ஹவுசிங் வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன இன்னொரு பிடிச்சா இங்கே ஒரு மூட்டை, இங்கே ஒரு மூட்டை, இங்கே ஒரு மூட்டை, 4 மூட்டை பிடிக்கணும். நீங்கள் 4-5 மூட்டை பிடிக்கும். 5 அட்டி இப்படி நீட்டை போட்டு விட்டுருவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வெயிலும் உச்சத்துக்கு இருக்குதுங்க. ஆக்சுவலி நேற்று வந்துங்க மதுரையில் மழை பெய்யுது. நேற்று நல்லாவே வைப்பர் போடுற அளவு மழைங்க. நல்லா ஜோராகவே பெஞ்சிச்சு. தூத்துக்குடியில் மழை கிடையாது. நான் வரும்போது லைட்டாக இப்போ வரும்போது கூட லைட்டாக மூடி இருந்துச்சுங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸ் அந்த தூத்துக்குடி அந்த மழைலாம் பெய்யல. அங்கே நல்லாவே பெஞ்சிச்சு நேற்று ஒரு 5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 5 மணி இருக்காது, ஒரு 4 மணி அப்படி இருக்குங்க. நல்லா மழை பெய்யுது. பார்த்த உடனே அப்படி ஒரு மாதிரி சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன லாஸ்ட்ல 2 அட்டி இருக்குங்க. காத்து பலமா வீசுது. சரியான காத்து. இந்த மூட்டை வந்துங்க உலகாது. இன்னொரு மூட்டை இருக்கும். அந்த உப்பை அப்படியே அடிச்சு அப்படியே போட்டுருவாங்க. அப்படியே ஒழுவுங்க. அது வண்டியில எல்லாம் ஒழுவுன்னு கிடக்கும். இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. உப்பு அப்படியே பிடிச்சி ஏற்றுவாங்க. இது வந்து பேக்கெட் பண்ணி சேல்ஸுக்கு ரெடியாக நிற்குதுங்க. இப்போ அது வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக எல்லாம் உடச்சி எடுத்துன்னு போவாங்க. மூட்டை 4 எல்லாம் தைச்சுன்னு போவோம். ஆனால் ஒழுவோம். அது வேற மாதிரி, இது வேற மாதிரி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆகுது? 3:07 ஆகுதுங்க. அதான் என்னன்னா இன்னொரு அட்டி ஏற்றிட்டா வேலை முடிஞ்சு. 1200 மூட்டைங்க. ஒரு மூட்டை 50 கிலோ. ஒரு ஆள் 100 கிலோ எடுத்து வராங்க. 2 மூட்டையும் எடுத்து வராங்க. சரியான வேகம். அங்கே பார்த்தீங்களா? டிப்பர்லங்க ஃபுல்லாக உப்பு ஏற்றிட்டு வந்துக்கிறாங்க. இருங்க வாங்க காட்டுறான். கொட்டிட்டாங்களா? அடடடா தெரியுதுங்களா உப்பு? நான் அப்பயே பார்க்கும்போது வந்து கொட்டவே இல்லை. இப்போ வந்து கொட்டிட்டாங்க. எல்லாம் அன்லோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தூக்கி விட்டே வந்துடுவேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? நம்மளும் லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. பாய் போட வேண்டியது தான். என்ன சோதனைன்னா வெயில் தாங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது. சரிங்க, பாய் கட்டி முடிச்சுட்டு கூட வீடியோ எடுக்கிறோம். பாய் கட்டி முடிச்சாச்சுங்க. பாய் கட்டுறதுல போதும்னு நினைச்சிங்க. ஏன் அப்படின்னா காற்று அடிக்கிற காற்றுல ஒன்றும் சுத்தமாக முடியலுங்க. வடடடான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு எப்படியோ அப்படின்னு சொல்லி கட்டி முடிச்சாச்சுங்க. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கே தெரியும். ஏன்னா அங்கே தான் அந்த ஒயிட்டாக தெரியுதுல்ல, அங்கே தான் இருக்கிறது நம்ம லோடு ஏற்றிருந்து. இது ஜம்மன் இன்னும் பில்லு வரலங்க. பில்லு வந்தால் தான் படம் விடுறதுக்கு. பார்க்கலாம் பில்லு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது என்ன எதுவும் தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ ஆகுது? 4:24 ஆகுதுங்க. பில் வாங்கி அப்படியே புறப்படாம வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபைனலி பில் வாங்கின்னு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க வெற்றிகரமாக. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:40 ஆகுதுங்க. பெரம்பலூர் எத்தனை மணிக்கு போய் அங்கே இந்தியன் பக்கில் டீசல் ஃபில் பண்ணுறது எவ்வளோ டைம்னு பார்க்கலாங்க. இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தூருங்க. சித்தூரில் ரைட் திரும்பி கடப்பா ரோடுங்க. சும்மா கம்முன்னு போயிட்டே இருக்கிறோம். ரோடு சும்மா கும்பு இருக்குது. சூரியன்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுதுங்க. நேற்று வந்து நம்ம அண்ணன் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் வேகமாகவே ரீச் ஆகிடுவோங்க. அன்றைக்கி வந்துட்டு பங்க்லேயே படுத்துக்கிட்டுங்க. அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் லேட் ஆயிடுச்சு. அப்படி கம்முன்னு இறக்கி பண்ணிட்டான். கூடையங்க நம்ம கூட ஏற்றின வண்டி, நம்ம கூட இறக்கிட வண்டிங்க. நம்ம ஜோடி போட்டாச்சு. ஆஃபீஸ்லேருந்து நம்ம கூட தானே வருது. ஆக்சுவலி இங்கே வந்து கிரீஸ் அடிக்கிறதுக்காக நிற்க வச்சோம். அந்த வண்டி கிரீஸ் அடிக்குது.
அநியாயத்துக்கு பணத்தை கொள்ள அடிக்கிறாங்க. போன டைம் வரும்போது நான் காட்டினேன் இல்லைங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் பக்கமாக கடை வச்சுன்னு அநியாயத்துக்கு கொள்ள அடிக்கிறாங்க. அவன் 300 250 இருக்குங்கடா உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குங்கண்ணா. ஒரு நாள் நானே கிரீஸ் வாங்கி நானே அடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணுவோம்னு பாக்கணும். அநியாயமாக 300 கேக்குறாங்க. அச்சா மரம் வண்டிக்கு பூஜை எப்படிங்க? நம்ம ஓனர் அண்ணா வந்து பூ வாங்கிட்டு வந்தாங்க, கோயிலுக்கு போட்டுதுரா அப்படின்னு சொன்னாங்க. நேத்தே கட்டி விட்டேங்க, சொல்றதே மறந்துட்டேன். நேத்து பங்க்ல எடுத்து வந்து கொடுத்தாங்க, நேத்தே கட்டியாச்சுங்க. கிரீஸ் அடிக்கிறாங்க. அடிச்சு முடிச்சோடனே ஜம்முன்னு காடு ஏற பண்ணிட்டாங்க. கடப்பா காடு கர்னூருக்குங்க. இன்னொரு 51 கிலோமீட்டர் இருக்கு. ஹைதராபாத்துக்கு இன்னும் 281 கிலோமீட்டர் இருக்குங்க. நந்தியாவெல்லாம் தாண்டி மெதுவாக புறப்பட்டு வந்தாச்சுங்க. இந்த ரோடெல்லாம் வேலை செய்யறாங்க போடுது. ஊர்ல வந்து ஜாத்திரைன்னு நினைக்கிறோம். ஊர் திருவிழா இதை சொல்லுவாங்கல்ல, தேர் கட்டி நிற்கிறாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலி அடுத்த மாசம் வந்து பெங்களூர்ல எங்க ஊரு திருவிழாங்க. போக முடியுமா என்னன்னு தெரியல. தேர் இல்லைங்க, அது தேரே கிடையாது. தேர் இல்லை நினைச்சிட்டேன். ஏதோ இது லைட்டை வேறு ஏதோ பண்ணிடுங்க. ஆனா தேர் இதே பொறுத்த இருக்கு. பின்னாடி இது பக்கம் தேர் வேறு தெரிஞ்சு, தேர் இல்ல. ஷெட் நல்லா இருக்கே ஒரு மாதிரி கும்புனு. சூப்பர். இது நேற்று இது இருந்துச்சு இல்லைங்க, என்னது சிவராத்திரி ஏதோ சம்திங் ஏதோ இருந்துச்சு, அதோடதுன்னு நினைக்கிறோம். இல்ல ஊர் திருவிழா தாங்க. இது பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. நல்லா இருக்கு. பரிசி அது பேரு திருவிழா பரிசி. விட்டுருக்கிறோம். ஹைதராபாத் வந்தாச்சுங்க. நம்மளோட கைடு முன்னாடி தான் போயினே இருக்கிறாங்க. பாயிண்ட் பக்கம் வந்தாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 3:30 ஆகுதுங்க. அதிகாலை 3 மணி ஆகுது. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இதான் பாயிண்ட் என்னன்னு தெரியல. நம்ம டிரைவரை நான் பார்த்து வரத்துக்கு பண்ணிடுறாங்க. கைடு கூட்டின்னு போயிடுறாங்க. உள்ள பார்க்கலாங்க. இது பாயிண்ட்டுன்னு கரெக்டாக தெரியல. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு நினைக்கிறாங்க. என்னன்னு கரெக்டாக தெரியல. பார்க்கலாம். லோடு இறக்க கூப்பிட்டாங்க. இதுக்குள்ள தான் லோடு இருக்கிறது. நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:23 ஆகுதுங்க. ஃபுல்லுமே கண்டெய்னருங்க. ட்ரெயின்லேருந்து ஏற்றி வந்து இறக்குவாங்க அந்த மாதிரி. இது ஹைதராபாத்ல இது கப்பல். பாய அவுக்க சொல்லிட்டாங்க. நீட்டாக பாய அவுக்குறோம். ஃபுல்லு கண்டெய்னருங்க. நீட்டாக பாய கழட்டி முடிச்சுட்டு அன்லோட் பண்ண வேண்டியது. வண்டி மாற்றி விட்றோம் அப்படின்னு சொன்னுக்கிறாங்க. பார்க்கலாம். இது நம்ம கூட வந்த வண்டிங்க. நம்ம கூட லோடு ஏற்றின வண்டி. நீட்டாக கழட்டியாச்சுங்க. ஃபுல்லாக சால்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 10:54 ஆகுதுங்க. வண்டி மாற்றி விட்றோம் அப்படின்னு சொன்னுறாங்க. கரெக்டாக தெரியல என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இறக்க ஆரம்பிச்சாங்க. இங்கேருந்து இங்கே மட்டும் இறக்குனாங்க. அப்புறமேட்டு எல்லாம் உள்ளேருந்து எடுத்துன்னு போகிறாங்க. பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆகுதுங்க. ஃபுல்லு கூட நல்லா ஒரு உப்பே. ஃபைனலி ஒரு வழியாக 10 மூட்டை இறக்கிட்டுங்க. 1 மணிக்கு தான் லோடு அன்லோட் பண்ணுறாங்க. அது கிராசிங் போடுறாங்க. ஒரு மாதிரி கடுப்பு கிளப்புறாங்க. தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் எங்க ரெக்கார்டு நடந்துடும். மிஸ் ஆயிட்டாங்க எல்லாம். கூட வந்த வண்டியும் இப்போ பாய் கழட்டிட்டாங்க. அண்ணாங்க நான் வரத்துக்குள்ள மடிச்சு முடிச்சிட்டாங்க. நான் போயிட்டு மடிக்கலான்னு இருந்தேன். ஒரு வழியா இன்னும் 1/4 இருக்குங்க. அப்படியே கிளீனா கிராசிங் அடிக்கிறாங்க. நம்ம அண்ணன் வண்டி இன்னும் இருக்குங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுகிறாங்க. ஒரு 100 மூட்டை இறக்கினுங்க. வெயில் வேறு உச்சத்துக்கு இருக்குதுங்க. பரவாயில்ல, ஓரளவு இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எவ்வளோ ஆகுதுன்னா 2 மணிங்க.
நம்ம வண்டி அங்கே லோடு எடுக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தா ஒரு ட்ரெயினுங்க லைனா கடைசி வரைக்கும் இருக்குதுங்க. அந்த எண்டு வரைக்குமே இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த கேட் இருக்குதா, என் கையே அந்த அளவு போவா. அந்த கேட் வரைக்கும் இருக்குது. அந்த ஊடு இருக்குங்க, அந்த கேட்டு தெரியுதா? அந்த கேட் வரைக்கும் இருக்குங்க ட்ரெயின். இந்த பக்கம் வந்து நல்லா அந்த வண்டி வரைக்குமே இருக்கு. தாராளமா இருக்கு. ஆக்சுவலி இந்த ட்ரெயினோட டயரா வீல் வந்து செம்ம நைஸா இருக்குங்க. இது நெக 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 இருக்குது. பரவாயில்லையே. இதோட சஸ்பென்ஸ் பாத்தீங்களா எப்படி இருக்கு? இந்த மாதிரி நம்ம லாரி கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியலையே. நல்லா தான் இருக்கும். கண்டெய்னர் பயங்கர பெருசா இருக்குங்க. கண்டெய்னர் காட்டுறாங்க. இங்க கண்டெய்னர் ஒன்று ஓப்பன்ல இருக்கு. கண்டெய்னருக்குள்ள போறோம். இப்போ நம்ம தூக்கி கீக்கிற போறாங்க. நம்ம உள்ள போவ அதை பிடிச்சி ஒரு தூக்கி ட்ரெயின்ல வச்சுட்டாங்கன்னா சரியான சம்பவமா போயிடும். எப்படி இருக்க கண்டெய்னர்? எப்படிங்க? சரியான லென்த் இருக்குங்க கண்டெய்னரு. கடைசி வரைக்கும் போவோமா? கண்டெய்னர் செம சவுண்ட் வருதுங்க உள்ள. கண்டெய்னர் நம்ம வண்டி அந்த பக்கம் இருக்குங்க. ஆக்சுவலி கீழே வந்துங்க இங்க பாருங்க வுட் அடிச்சுக்கிறாங்க. தெரியுதுங்களா? பிளாட்ஃபார்ம் இரும்புல இருக்குன்னு எதிர்பார்த்தா இரும்புல கிடையாது. ஆக்சுவலி கீழே எதுனா தகர மாதிரி எதுனா இருக்குமோ என்னவோ. வச்சோம் நம்ம வண்டிங்க. இவ்வளவு இருக்குங்க. கிட்டத்தட்ட இங்க 1 2 3 இன்னும் பாதி இருக்குதே. ஓகே, இறக்கி விட்டுருவாங்க. டைம் பாத்தீங்கன்னா இப்ப 2:28 ஆகுதுங்க. வண்டியில சமையல் செஞ்சுட்டுங்க. வண்டியில என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ரசமும் நேற்று வச்ச ரசம் இருந்துச்சுங்க. அதே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் குழம்பு வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுங்க. பெரம்பலூர்லேருந்து நம்ம அண்ணன் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. கத்திரிக்காயும் மாங்காவும் போட்டு நல்லா இருந்துச்சுங்க. நான் எப்படி சாப்பிட்டதில்ல மாங்காய் போட்டு. நம்ம அண்ணன் நல்லா இருக்கும் போடுறோம் அப்படின்னாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. தரம் நல்லா இருந்துச்சு. போட்டு கத்திரிக்காய் குழம்பு எல்லாம் வச்சாச்சுங்க. காரம் சாரம் புளிப்பு எல்லாம் சேர்த்து ஒரு சமையல் சாப்பிட்டாச்சுங்க. 4 மணிக்குள்ள இறக்கி விட்டாங்கன்னா அவுட்டர் ஓடிடலான்னு பார்த்தேங்க. இப்பயே பார்த்தா 2:30 ஆகுது. இன்னொரு வண்டி இருக்குல்ல, இந்த வண்டிக்கு பின்னாடி நம்ம கூட ஜோடி போட்ட வண்டியும் அதுவும் அன்லோட் ஆகுதுங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு இறக்கி விடுறாங்க என்ன ஏதுன்னு. 200 மூட்டை இருக்குங்க. கேரளான்ற கே வண்டிங்க. கர்நாடகா வண்டி பயங்கரமா மாடிஃபை பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃப்ரண்ட்ல வகடு சும்மா கும்முனுக்குங்க. 6 வீலு எப்படி நல்லா இருக்கு. பார்க்கலாம். இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:40 ஆகுதுங்க. இந்த தொழில் எப்படி தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு ரூபாய்க்கும் பிரயோஜனம் இல்லைங்க. ஆனா இந்த உலகம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஜெயிச்சா மட்டும் தான் பார்க்கும். கஷ்டப்பட்டு தோத்துட்டுங்க அப்படின்னா நம்ம அந்த உலகம் பேசாது நம்மளே. ஒண்ணு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாங்க, நம்பி உழைக்கிறத விட தெரிஞ்சு உழைக்கிறது பெட்டருங்க. நம்பி உழைச்சுதான் எல்லாத்தையும் ஆப்படிச்சு விட்டாங்க. தெரிஞ்சு உழைச்சா கண்டிப்பா வெற்றி நம்மளுக்கு வந்துடும். ஜாலியா இருக்கணும் அப்படின்னா நான் இந்த விஷயம் பண்றேன் அப்படின்னா தெரிஞ்சு பண்ணணுங்க. அவ்வளவுதான். உழைக்கிறவன் எல்லாமே முட்டாள் தான். தெரிஞ்சு உழைக்கிறவன் தான் புத்திசாலிங்க. ஏன்னா இந்த காலம் அப்படிதான் இருக்குது. என்னைக்குமே வாழ்க்கையில ஒருத்தனை நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி உழைக்க தேவையில்ல. ஏன் நிரூபிக்கணும்? ஒருத்தனுக்கு ஏன் நிரூபிக்கணும்? நம்மளோட திறமை நம்மளுக்கு தெரியும். ஒருத்தனுக்கு நிரூபிச்சு தான் நம்மளோட திறமை காட்டணும் அப்படின்னு அந்த மாதிரி அவசியமே தேவையில்லைங்க. வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேலும் உழைக்கலாம், பார்த்துக்கலாம். ஓரளவு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள கீழே இருந்து பார்த்தவங்களாம் நம்மள மேல இருந்து அண்ணாந்து பார்க்குவாங்க. நம்ம மேல போயிட்டா கீழே இருந்தா இவங்க அண்ணாந்து பார்க்குவாங்க. அப்ப சரியா போயிடும் எல்லாம். ஒரே ஒரு விடாமுயற்சியோட இருக்கணுங்க. அவ்வளவுதான். மேலும் முடிவு பண்ணியாச்சுங்க. கல்லுக்கு மாதிரி விமானம் மாதிரி பறந்துனே இருக்கிறாங்க. எல்லாருமே நம்மள ஆச்சரியமா பாக்குவாங்க. அவ்வளவுதான். பாத்துக்கலாம்.
ஒருத்தனுக்கு ப்ரூஃப் பண்ணுறதும் வேணாம், ஒருத்தனுக்கு இறக்கம் காட்டுறதும் வேணாம், ஒருத்தனுக்கு அழுறதும் வேணாம். ஏன் அழுந்துன்னு ப்ரூஃப் பண்ணின்னு ஒருத்தனுக்கு கடுமையாக உழைச்சின்னு ஏன் இருக்கணும்? அந்த மாதிரி அவசியமே கிடையாதுங்க. இருக்கணுங்க நம்மளோட செயல். பார்த்துக்கலாம், இன்னொரு கொஞ்ச நாள் அவ்வளோதான். தரமாக இறங்கணும். நம்மளோட செயலை பார்த்து வர்றதுக்குமே சிரிக்கிறானா இல்லை கைத்தட்டி எதனா பண்ணுறானான்னு பார்த்துக்கலாங்க. இன்னொரு இன்னும் பாதி இருக்குங்க. பாதியா? இன்னொரு கொஞ்சம் இருக்குங்க. இன்னும் இவ்வளோ இருக்கு. நம்ம வண்டியில் இவ்வளோ நேரம் ஏற்றிருந்தாங்க, அப்புறமேட்டு பார்த்தா அங்கே ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி போயினுக்கிறாங்க. பார்த்துக்கலாம். கூட வந்த வண்டிக்கு இறக்கி முடிச்சாச்சுங்க. நம்ம வண்டிக்கு இன்னும் இறக்கலைங்க. இன்னொரு கொஞ்சம் இருக்கு. இன்னொரு 100 மூட்டை இருக்கலாம். 100 மூட்டை கூட இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 பேக் இருக்கலாம், அவ்வளோதான். டைம் பார்த்தீங்கன்னா 3:52ங்க. பார்த்துக்கலாம், இறக்கி விட்ருவாங்க. எப்படி இருந்தாலும் நோ என்ட்ரிங்க. இறக்கி விட்டாலும் நம்ம கிளம்புற மாதிரி இருக்காது. ஏன்னா 10 மணிக்கு மேலே தான் அவுட்டே ஆகிற மாதிரி இருக்கும். கண்டெய்னர் தூக்குறதுக்கு வண்டிங்க சும்மா பல்காக ஆன மாதிரி இருக்குது. சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. வெற்றிகரமாக லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்ச என்ன லோடு இருக்கும் அப்படின்னா பருப்பாக தான் ஏற்றுற மாதிரி இருக்கும். தெரியலங்க, பார்க்கலாம். லோடு எங்கே செட் பண்ணுறாங்க, எப்படி என்ன எதுன்னு தெரியல, பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட அன்போ ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. இன்னொரு டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எடுத்துக்கோங்க. பாய்ங்க.